ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் சேட்டில் வந்து ஏஜென்சிஸ்க்கு வந்து பின்னிங்கு அப்புறம் ட்ரெண்டிங் கார்டு அப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னிங் கார்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் சேட் சைட்லேருந்து ப்ரமோட் பண்ணுறதும் ஏஜென்சி சைடில் பின்னிங்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சரி இந்த பின்னிங் கார்டு தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னிங் கார்டு சுத்த வேஸ்ட்டு. அது எதனால அப்படின்னு சொல்லி காமிச்சு தர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னிங் கார்டு வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இதில் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. காயின் பேஸ் பண்ணி வாங்குறது நார்மல் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12 to 4ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இந்த 500 காயின் போட்டிங்க அப்படின்னா இந்த 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உங்கள் சேட் ரூம் அங்கே ஷோ ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இது எந்த டைமில் வந்து அங்கே காமிக்குங்கிறதே தெரியாது. இதில் கரெக்டான ஒரு டைம் மென்ஷனே கிடையாது. இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு ப்ரோ நான் வந்து நைட்டு வந்து 8 to 10 பின்னிங் கார்டு வாங்கியிருந்தேன் ப்ரோ, எனக்கு 8 மணி ஆயிடுச்சு பின்னிங்கே ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பெசிஃபிக்கான எந்த டைமே இது நோட் பண்ணல. மேபி நீங்கள் 8 மணிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அது 9 மணிக்கு ஆகும், இல்லைனா 8:30 மணிக்கு ஆகுது, இல்லைனா எந்த டைமுக்கு ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. வாங்கிட்டு நீங்கள் போய் வெளியே பார்த்தா தான் உண்டும். சரி அப்படியும் வாங்கிட்டோம், சரி ஏதோ ஒரு டைமிங் அதுவே அந்த 4 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு இடையில அந்த டைமிங்கில் வந்துச்சு இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஆன்லைனாவது வருதான்னு பார்த்தா அதுவும் வர்றது இல்லைங்கிறீங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமிச்சு தரேன். இப்போ நார்மலாக அந்த ஜாயிண்ட் குரூப்பெல்லாம் பாருங்களேன். 158 13 5 7 397 24 ஆன்லைன்ஸ் எல்லாம் இருக்கா. இப்போ அப்படியே கீழே வந்து இந்த கார்டு வாங்கின குரூப்ஸ் போவோம். இந்த கார்டு வாங்கின குரூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து காமிக்கும். இதில் காமிக்குதா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்புக்கே வந்து 8 ஆன்லைனு, செகண்ட் ஒரு 2 ஆன்லைனு, அந்த 2 ஆன்லைனில் அட்மின் ஒருத்தர் இருப்பார், இன்னொரு ஐடி யாராவது இருப்பாங்க, 2 பேர். அப்புறம் ஆர்கோட்டு அதில் ஒரு 4 ஆன்லைனு, அப்புறம் வாடி செல்லோன்னு ஒரு குரூப், அதில் ஒரு அட்மின் மட்டும்தான். அதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆன்லைன் 3 ஆன்லைன் 1 ஆன்லைன், அதுவும் அப்யூஸ் ஆன ஒரு மாதிரி பேடான தப்பான குரூப்பெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து கார்டு வாங்கியிருக்காங்க. இது வாங்கினாலுமே ஆன்லைனே வராமல் இது எதுக்கு வாங்கினாங்கங்கிறது சுத்த வேஸ்ட்டு தான். அப்புறம் கீழே போய் நார்மல் குரூப்ஸ்லாம் பாருங்களேன். எல்லோன் கேல் 11, தென்றல் 6 4, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கார்டு வாங்காத குரூப்ஸ்க்கே வந்து நார்மலாக வர்ற ஆன்லைன்ஸ் தான். நார்மலாக வர்ற ஆன்லைனை விட மேபி இந்த ட்ரெண்டிங் கார்டில் கம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த ட்ரெண்டிங் கார்டு நீங்கள் அந்த பின்னிங் கார்டு வாங்கினீங்கன்னா இங்கே ஹாட் அண்ட் ட்ரெண்டிங்கில் காட்டுமா. அப்போவும் இதுக்குள்ளே யாராவது உங்கள் குரூப்பை பார்த்து உள்ளே வந்தால் தான் உண்டு. இப்போ ஃபஸ்ட்டு 3 பேர் ஃபஸ்ட்டாக வாங்கின 3 பேருக்கு இங்கே காமிக்கும். மற்ற குரூப்ஸ் பார்க்கணுன்னா இந்த சிஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷனை டச் பண்ணி உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா தான் இந்த கீழே இருக்கிற குரூப்ஸ் எல்லாம் காமிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா யாருமே வர்ற யூசர் நிறைய பேருக்கு இந்த சிஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் தெரியாது. அது போக கீழே அந்த இப்போ 3 குரூப் இருக்குன்னா அந்த 3 குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பை சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா கூட மேபி அந்த குரூப்பில் யூசர் வந்துட்டு வெளியே வரலாம். அப்புறம் இந்த 3 குரூப்புக்கு தான் அப்படின்னா அப்போ கீழே வாங்கின குரூப்ஸ்லாம் 2 4 6 இந்த 7 குரூப்பெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக வந்து கார்டு வாங்கியிருக்காங்க. யாராவது இந்த சி ஆல் அப்படின்னு அந்த குட்டியான ஆப்ஷனை டச் பண்ணி உள்ளே போனால் தான் அவங்க குரூப்ஸ் எல்லாம் காமிக்கும். அதனால் வந்து இந்த பின்னிங் கார்டு வந்து வேஸ்ட்டு. அதனால் இந்த பின்னிங் கார்டு வாங்கி உங்கள் காயின்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. குரூப்பில் ஆன்லைன் ஏறணும்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணுங்கள். நிறையா குரூப்ஸ்க்கு போய் ஃப்ரெண்ட் ஆகுங்க, அவங்க கூடலாம் அவங்கக்கிட்ட சொல்லி உங்கள் குரூப்புக்கு இன்வைட் பண்ணுங்கள். அப்புறம் பேட்டில் போடுங்க. மேபி முடிஞ்சால் அந்த லூட் காயின் கூட கொஞ்சம் போட்டு அதில் வர்ற யூசர்ஸை வந்து உங்கள் சேட் ரூமில் வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ற கீழே வந்து நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். வர்ற எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுவீங்க. மேலே ஸ்லாட்டில் வந்து மியூட் போடாத ஐடிஸை ஆட் பண்ணுங்கள். மியூட் போட ஐடிஸ் எல்லாம் கீழே இறக்கி விட்டு பாருங்கள், ஆன்லைன் இன்க்ரீஸ் ஆகும். மேபி இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இல்லை நான் கார்டு தான் வாங்குவேன் ப்ரோ அப்படின்னா கார்டு வாங்கி உங்கள் காயினை வேஸ்ட் பண்ணிக்கங்க. எந்த டைம் பின்னிங் ஆகும்னு தெரியாது, ஆன்லைனே வராது. ஸ்டார்டிங்கில் காமிக்கிற அந்த 3 குரூப்பில் யாராவது கைப்பட்டு தொட்டு உள்ள வந்தால் உண்டும், இல்லைனா அதுவும் கிடையாது. மற்ற வாங்கணும் எல்லாத்துக்குமே அந்த காயின்ஸ் வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா சேட் ரூமில் அடிச்சுட்டு போயிடலாம் அந்த காயின்ஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ என்சி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெயின்போ என்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூடியூப்பில் என்ன டவுட், ஷேர் ரிலேட்டட் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம்.